Hi, Challenges Sports and Studies viewers. ஸோ ஃபஸ்ட் வீடியோ முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் பார்ட் 1ல் இது மாதிரி எக்ஸ் வேரியபிளை வச்சு எப்படி வந்து மைனஸ் ப்ளஸில் இருக்கிற கான்ஸ்டண்ட்டை அந்த பக்கம் போனால் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதீங்க, பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து மல்டிபிளில் இருந்தால் எப்படி போகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த 2xக்கு நடுவில் ஏதாவது ஒரு சைன் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் வேரியபிள் தனி, ஓகேங்களா? அப்போ அதுக்கு கூட இருக்கிற நம்பர் எல்லாமே எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கணும், மீதி எல்லா நம்பரும் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகணும். போகும்போது சைன் சேஞ்ச் பண்ணி ஆகும். அதாவது ப்ளஸ் இருந்தால் மைனஸ்னாவோ, மைனஸ்ல இருந்தால் ப்ளஸ்னாவோ. இப்போ நடுவில் எந்த சைனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரே நம்பரு, இதில் வந்து மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ மல்டிபிள் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் அப்படியே இருக்குது, ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்க 4 அப்படியே இருக்குது பாருங்க. எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கணும், மல்டிபிள் இருக்க 2 டிவைடுக்கு வருது, ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? அவ்வளோதான். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஒரே டேபிள் வருது. செகண்ட் டேபிள் அடிச்சுக்கலாம். ஸோ 2 வர எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆன்சர் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சேம், நடுவில் எந்த சைனும் இல்லை. ஸோ இப்போ எக்ஸோட சேர்ந்து தான் மல்டிபிள் இருக்கு. எக்ஸ் அப்படி வச்சு ஈக்குவல் அப்படி வச்சு 3 இங்கே இருக்கிற 3 இங்கே தான் இருக்குது, ஆனால் அப்படி வச்சு இந்த 3 தான் ஈக்குவல் டு அந்த பக்கம் போது மல்டிபிள் இருக்குது, டிவைட் ஆயிரும். ஸோ ஒரே டேபிள் இருக்குது, அடிச்சா இது 1, 3 டேபிள் அடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது பாருங்க அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 9, 6ன்றது மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் தான் டிவைட் பை 6, ரெண்டுமே தேர்ட் டேபிள் வரும். 3 எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ சிம்பிள், சரிங்களா? ஸோ தெரிஞ்சிச்சு. இதுவே இப்படி வருது, ஓகேங்களா? ஸோ இந்த சம் சிம்பிள். ஸோ அதே மாதிரி எக்ஸ் மட்டும் இருக்கு, 9 அப்படியே இருக்கு, அப்படியே எழுதிட்டோம். மேலே மல்டிபிள் இருக்கிறது கீழே வந்துடும், இது 9, ஓகேங்களா? கீழே டிவைட்ல இருக்கிறது இங்கே போனால் மல்டிபிள் ஆயிடும். ஸோ சிம்பிள், புரியுங்களா? ஸோ அதாவது எக்ஸு கூட இருக்கு, மல்டிபிள் இருக்கும். மேலே நியூமரேட்டர்ல இருக்கிற இந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் டினாமினேட்டருக்கு வந்துடும், டினாமினேட்டர்ல எந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போது மேலே வந்துடும், அவ்வளோதான். ஸோ இதை பற்றி டிவிஷனில் அடுத்த வீடியோவில் டீப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் நான் சொல்லிட்டேன், இந்த பக்கம் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, தனி எக்ஸ் இல்லாமல் தனி நம்பராக இருக்குன்னா அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆனால் மைனஸ் ஆகும், மைனஸ் ஆனால் ப்ளஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் மாறி இந்த பக்கம் வந்தாலும் சைன் சேஞ்ச் ஆகிக்கும். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கமே இருந்தால் சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, முன்னாடி இருக்கிறது முன்னாடியே தான் சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர்லாம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் மாறும்போது மட்டும்தான் சைன் சேஞ்ச் ஆகும், எது ப்ளஸ் மைனஸாக இருக்கும்போது. இதுவே மல்டிபிள் இருக்குங்கும் போது டிவைட் ஆகும், டிவைடில் இருக்கும்போது மல்டிபிள் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் மல்டிபிள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அடுத்த வீடியோவில் டிவைடு பார்க்கலாம். தேங்க்யூ. This video is sponsored by BuyMode app. இந்த ஆப்பில் எம்ஆர்பியோட கம்மி விலையில் எல்லா பொருளும் கிடைக்கும். இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.